Hi everyone, Unit 2 Optics உடைய solved problems வந்து பார்க்கலாம். First question, light rays travel from vacuum into a glass whose refractive index is 1.5. If the angle of incidence is 30 degree, you have to calculate the angle of refraction inside the glass. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேக்கம்லேருந்து கிளாஸுக்கு லைட் ரேஸ் வந்து ட்ராவல் ஆகும்போது அப்போது கிளாஸோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து 1.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு வேக்கமுடைய ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் 1 தான் அப்படின்ட்டு. ஸோ ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னாலே வந்து நம்ம மியூ அப்படின்ட்டு போடுவோம், இந்த மாதிரி போடுவோம். அப்போது ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வேக்கம் நம்ம மியூ 1ன்னு எடுத்துக்கிட்டு அதுக்கு வேல்யூ வந்து 1ன்னு கொடுக்குறோம். அண்ட் ரீஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் கிளாஸ் வந்து மியூ 2ன்னு எடுத்துக்கிட்டு இதோட வேல்யூ 1.5ன்னு கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கிறோம். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இதை வந்து நம்ம ஸ்மால் ஐ அப்படின்னு டினோட் பண்ணி இதுக்கு வேல்யூ வந்து 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்னெல்ஸ் லா வந்து எடுத்துக்கிறோம். ஸ்னெல்ஸ் லா அதோடைய ஃபார்முலா வந்து sin I by sin r is equal to μ2 by μ1. இப்போது இந்த இடத்துல ஐயோட வேல்யூ என்ன 30 டிகிரி, இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். μ2 வந்து என்ன 1.5, அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். μ1 வந்து என்ன 1, இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம இதை வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். sin 30 into 1 which is equal to 1.5 into sin r அப்படின்ட்டு வரும். sin 30 டிகிரியோட வேல்யூ வந்து என்னென்னா 1/2. இது நீங்கள் மேக்ஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பீங்க. sin 30நாலே வந்து 1/2 தான், which is equal to 1.5 sin r. இப்போ நமக்கு sin r தான் வேணும், ஏன்னா அந்த ஆரோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன். ஸோ அதனால் sin r மட்டும் இங்கே வச்சுட்டு இந்த 1.5 இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, ஈக்குவல் டுக்கு இந்த சைடு நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா அது மல்டிப்ளிகேஷன்லேருந்து இங்கே டிவிஷன் ஆகிடும். ஸோ பை 1/1.5 அப்படின்ட்டு வரும். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா 2 into 1.5 என்ன வரும்னா 3 அப்படின்ட்டு வரும். ஸோ sin r is equal to 1/3 அப்படின்ட்டு வரும். இப்போ நமக்கு r தான் வேணும், ஆங்கிள் ஆஃப் ரீஃப்ராக்ஷன் தான் வேணும். ஸோ இந்த சைனை ஈக்குவல் டுக்கு இந்த சைட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சைன் வந்து சைன் இன்வர்ஸ் ஆயிரும். ஸோ r is equal to sin inverse of 1/3 அப்படின்ட்டு வரும். இந்த 1/3 நம்ம சால்வ் பண்ணோம், டிவிஷன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா we will get 0.3333 அப்படின்னு அது போய்கிட்டே இருக்கும். இப்போது இந்த sin inverse of 0.333 அப்படிங்கிற இதுக்கு நம்ம டேபிள் வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா we will get the angle value as 19.45 டிகிரி. ஸோ இந்த r அப்படிங்கிறது இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன். r is equal to 19.45 டிகிரி. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்ளம், a beam of light passing through a diverging lens. டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா கான்கேவ் லென்ஸ். இந்த கான்கேவ் லென்ஸ் வழியாக ஒரு பீம் ஆஃப் லைட் வந்து பாஸ் ஆகுது. இதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து 0.3 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இட் அப்பியர் டு பி ஃபோக்கஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் 2.2 மீட்டர். அதாவது லைட்டு வந்து இந்த கான்கேவ் லென்ஸ் வழியாக பாஸ் ஆகி எந்த இடத்துல ஃபோக்கஸ் ஆகி நமக்கு இமேஜ் வந்து கிடைக்கிது, எந்த டிஸ்டன்ஸில் கிடைக்கிதுன்னா 0.2 மீட்டர் டிஸ்டன்ஸில் கிடைக்கிது. அது லென்ஸுக்கு பின்னாடி நமக்கு கிடைக்கிது. அதாவது லென்ஸ் இங்கே இருக்குன்னா லென்ஸுக்கு பின்னாடி இந்த இடத்துல கிடைக்கிது. we have to find the position of the object. இப்போது ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சொல்யூஷன் எழுதணும் அப்படின்னா டைவர்ஜிங் லென்ஸ் அப்படின்னா இது வந்து கான்கேவ் லென்ஸ். கான்கேவ் லென்ஸோடைய ஃபோக்கல் லென்த் 0.3 மீட்டர்னு கொடுத்துருங்க. ஸோ கான்கேவ் லென்ஸுக்கு ஃபோக்கல் லென்த் எப்போவுமே நெகட்டிவில் தான் போடுவோம் சைன் கன்வென்ஷன் படி. ஃபார்ம் ஆகக்கூடிய இமேஜ் அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வீன்னு எடுத்துக்கிறோம், which is 0.2 மீட்டர். அதாவது லென்ஸுக்கு இந்த பக்கம் வர்றதுனால நம்ம இதையும் வந்து நெகட்டிவில் தான் எடுத்துக்கிறோம் இமேஜோடைய டிஸ்டன்ஸை. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து எந்த இடத்துல எந்த பொசிஷனில் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம யூன்னு எடுத்துக்குவோம், இமேஜுக்கு வந்து வீன்னு எடுத்துக்குவோம், சரியா? இப்போது FVU இந்த 3 இது இருக்குது. இது ரிலேட் பண்ணுற மாதிரி ஒரு லென்ஸ் ஃபார்முலா வந்து இருக்குது. என்ன? 1/f is equal to 1/v minus 1/u. இப்போது இதில் நமக்கு f என்னன்னு தெரியும், v என்னன்னு தெரியும். இதை வச்சுட்டு நம்ம u என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ எஃப்க்கு வந்து 1/-0.3 which is equal to vக்கு 1/-0.2 minus 1/u. இப்போ நமக்கு 1/u தான் வேணும். ஸோ 1/u நெகட்டிவில் இருக்குது, அதை வந்து இந்த பக்கம் கொண்டு போயிடும்.
அண்ட் இந்த 1/0.3 வந்து இந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்போது நெகட்டிவ் இந்த சைடு போச்சுன்னா அது பாசிட்டிவ் ஆயிரும். அண்ட் இந்த நெகட்டிவ் இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா இது பாசிட்டிவ் ஆயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். 1 × 0.3 0.3 ப்ளஸ் 1 × -0.2 -0.2 பை 0.2 × 0.3. இங்கே வந்து மைனஸ் இருக்குது, அதை நம்ம இங்கே இந்த இடத்துல போட்டிருக்கோம். இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமா 0.3 - 0.2 என்னது 0.1. இந்த மைனஸ் அப்படி இங்கே போட்டுருங்க. பை 0.2 × 0.3 வந்து 0.06ன்னு வருது. இப்போ என்ன பண்ணுறோன்னா மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ணி டெசிமலை வந்து ஒரு பக்கம் நகட்டுறோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா you will get u as -0.6/1 அப்படின்ட்டு வரும். அதாவது ஆப்ஜெக்டோடைய பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது we will get u as -0.6 மீட்டர். ஆப்ஜெக்டோட பொசிஷனும் மைனஸில் இருக்கிறதுனால இப்போது ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸுக்கு இந்த பக்கம் தான் இருக்குது. மீதி எந்த பக்கம் இருக்கோ அதே பக்கத்தில் தான் ஆப்ஜெக்டும் இருக்குது. they are in the same side. Next, third question. A person with myopia can see object placed at a distance of 4 meter. myopia அப்படின்னா ஷார்ட் சைட்டட்னஸ். அவங்களுக்கு கிட்ட இருக்கக்கூடியது மட்டும்தான் பார்க்க முடியும். எது வரைக்கும் அப்படின்னா அந்த பர்சனோட ஐ இங்கே இருக்கப்போ 4 மீட்டர் வரைக்கும் தான் அவங்களால பார்க்க முடியுது. இஃப் யூ வாண்ட் டு see object at a distance of 20 மீட்டர், அவங்க இன்னும் 20 மீட்டர் வரைக்கும் ஐலேருந்து இந்த 20 மீட்டர் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா அவங்க ஃபோக்கல் லென்த் வந்து எப்படி இருக்கணும், அவங்க வியர் பண்ணக்கூடிய அந்த கான்கேவ் லென்ஸில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது எக்ஸ் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் அவங்களால பார்க்க முடியுது மயோபியாவோட பேஷண்ட்டுக்கு. அவங்க ஒய் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ் வரைக்குமே பார்க்கணுன்னு நினச்சாங்க அப்படின்னா அதோடைய ஃபோக்கல் லென்த் வந்து f is equal to xy by x minus y is equal to x வந்து 4, y வந்து 20. ஸோ 4 × 20 by 4 minus 20 which is equal to 80 by -16 வரும். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா we will get -5. ஸோ ஃபோக்கல் லென்த் வந்து -5 மீட்டர். இப்போ ஃபோக்கல் லென்த்தும் இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த கான்கேவ் லென்ஸோட பவர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து ஃபார்முலா இருக்குது. பவர் ஆஃப் லென்ஸ் P is equal to 1/f அப்படின்ட்டு. இங்கே நம்ம வந்து எஃப்ஐ சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ which is equal to 1/-5 will get answer as -0.2. அவருக்கு யூனிட் வந்து டயாப்டர் D. ஸோ P is equal to -0.2 D. Next, fourth problem. For a person with hypermetropia, the near point has moved to 1.5 meter. You have to calculate the focal length of correction lens in order to make his eyes normal. இப்போது ஒரு பர்சனால் கிட்ட பார்வை 25 சென்டிமீட்டர் வரைக்கும் பார்க்க முடியும். ஆனால் ஹைப்பர் மெட்ரோபியா அப்படிங்கிறது என்ன, அவங்களால கிட்ட பார்வை பார்க்க முடியாத தூர பார்வை தான் பார்க்க முடியும். ஸோ கிட்ட பார்வை அப்படிங்கிறது இவங்களுக்கு 25 சென்டிமீட்டர்ல இருந்து 1.5 மீட்டர் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அந்த நியர் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இவங்களால இந்த டிஸ்டன்ஸ் வரைக்குமே ஹைப்பர் மெட்ரோபியா பேஷண்ட்னால் பார்க்க முடியலை. இந்த 1.5 மீட்டரை நம்ம மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டருக்கு மாற்றுறோம். அப்போது மீட்டரில் இருக்கிறத சென்டிமீட்டருக்கு மாற்றினோன்னா we have to multiply by 100. அப்போது 100ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get 150 சென்டிமீட்டர்னு வரும். இப்போ 150 சென்டிமீட்டர் வரைக்கும் இவங்களால பார்க்க முடியல. இதுக்கு மேலே 150 அந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இதுக்கு மேலே இன்ஃபினிட்டி வரைக்கும் அவங்களால பார்க்க முடியுது. ஸோ நம்ம இந்த 25 சென்டிமீட்டர் அப்படிங்கிற அந்த கிட்ட இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸு அதை நம்ம வந்து கேபிட்டல் டின்னு எடுத்துக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இவ்வளோ தூரம் மூவ் ஆகிருக்கு, நியர் பாயிண்ட் வந்து இவ்வளோ மூவ் ஆகிருக்கு இல்லையா, இதை வந்து ஸ்மால் டின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஹைப்பர் மெட்ரோபியா பேஷண்ட்னால் இங்கேருந்து இங்கே இன்ஃபினிட்டி வரைக்கும் பார்க்க முடியாது. இப்போ நம்ம அவங்கள என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து அவங்கள பார்க்க வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபோக்கல் லென்த் எப்படி எடுத்துக்கிறோன்னா f is equal to small d into capital D by small d minus capital D which is equal to small d வந்து 1.5, நம்ம அது 115 மாற்றியாச்சு. ஸோ இந்த 150 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் இன்ட்டு கேபிட்டல் D அது வந்து 25 by 150 minus 25. இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா you will get 30. ஸோ f is equal to 30 சென்டிமீட்டர். திரும்ப சென்டிமீட்டர் இருக்கிறத மீட்டரை மாற்றணும் அப்படின்னா you have to divide by 100. ஸோ you will get as 0.3 மீட்டர். ஃபீட்பேக் ப்ராப்ளம்ஸில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். An object is placed at a distance 20 cm from the convex lens of focal length 10 cm. இப்போது இந்த கான்வெக்ஸ் லென்ஸ்லேருந்து ஆப்ஜெக்ட் வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்.
நம்ம இப்போது இமேஜ் வந்து எந்த டிஸ்டன்ஸில் ஃபார்ம் ஆகுது, அந்த இமேஜோடைய நேச்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் வந்து ஆப்ஜெக்டோடைய டிஸ்டன்ஸ் அதை நம்ம யூன்னு எடுத்துக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு -20 சென்டிமீட்டர். ஏன் இங்கே மைனஸ் போடுறோம் அப்படின்னா, லென்ஸுக்கு இந்த சைட் லெஃப்ட் சைடில் வந்தால் ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ லெஃப்ட் சைடில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை நெகட்டிவ்னு எடுத்துக்குவோம் சைன் கன்வென்ஷன் படி. அதனால் அடுத்து ஃபோக்கல் லென்த் எஃப் இஸ் ஈக்குவல் டு 10 சென்டிமீட்டர். கான்வெக்ஸ் லென்ஸில் ஃபோக்கல் லென்த் எப்போவுமே 10 சென்டிமீட்டர்னா ப்ளஸ் 10 சென்டிமீட்டர்னா எடுத்துக்குவோம். இதே இது கான்கேவ் லென்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபோக்கல் லென்த்தை வந்து நெகட்டிவில் எடுத்துக்குவோம். கான்வெக்ஸ் லென்ஸாக இருந்தால் பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸாக இருந்தால் நெகட்டிவ். ஓகே, இப்போது யூ இருக்குது, எஃப் இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இமேஜ் டிஸ்டன்ஸ் வி வந்து கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? லென்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி 1/f is equal to 1/v minus 1/u. f, u இது ரெண்டும் என்ன அப்படின்னு தெரியும். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1/10 is equal to 1/v minus 1/-20. இந்த மைனஸும் மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நமக்கு 1/v தான் வேணும். ஸோ இந்த 1/20 இந்த சைடு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா -1/20 ஆயிடும். இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 1 × 20 20 minus 1 × 10 10 by 10 × 20 200. 20 - 10 வந்து 10 தான் பை 200. 0 0 கேன்சல் பண்ணோன்னா நமக்கு 1/20 கிடைக்கும். v வேணும். ஸோ இதையும் ரெசிப்ரோக்கில் எடுக்கிறோம், இதையும் ரெசிப்ரோக்கில் எடுக்கிறோம். v is equal to 20 அப்படின்னு வரும். ஸோ v is equal to 20 சென்டிமீட்டர். நமக்கு இப்போது நேச்சர் ஆஃப் இமேஜ் என்னன்னு தெரியணும். இப்போ கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்குது. இந்த கான்வெக்ஸ் லென்ஸோட ஃபோக்கல் லென்த் வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அது 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். ஃபோக்கல் லென்த் 10 அண்ட் இன்னொரு 10 போட்டோம் அப்படின்னா 10 + 10 20. அப்போ இந்த 20 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ் இந்த இடத்துல தான் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ் ஆகிருக்கு. கான்வெக்ஸ் லென்ஸில் நம்ம இதை f1 f2ன்னு எடுத்துக்குவோம். இங்கே வந்து 2f1 2f2ன்னு எடுத்துக்குவோம். இங்கே 2f1ல் தான் ஆப்ஜெக்ட் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. அந்த லென்ஸ் ரூல்ஸ் படி எப்படி ரீஃப்ராக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வழியாக லைட் வந்து ஆப்டிக்கல் சென்டர் வழியாக போகும்போது ஸ்ட்ரெயிட்டாகவே போயிடும். இன்னொன்று பிரின்சிபல் ஆக்சிஸ்க்கு பேரலல் லைட் ரேஸ் போச்சு அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸில் பட்டு ரீஃப்ராக்ஷன் நடக்கும்போது அது இந்த மாதிரி வருது. அப்போது இந்த 2 லைட் ரேயும் மீட் ஆகக்கூடியது இந்த இடம். அப்போ இந்த இடத்துல தான் வந்து இமேஜ் ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இமேஜ் வந்து எப்படி கிடைக்குது? கான்வெக்ஸ் லென்ஸுக்கு இந்த பக்கம், அதாவது ரியல் அண்ட் இன்வெர்ட்டடாக கிடைக்குது. அண்ட் ஆப்ஜெக்ட் என்ன சைஸோ அதே சைஸில் தான் இமேஜும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சேம் சைஸ், ரியல் இன்வெர்ட்டட் அண்ட் சேம் சைஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின். ஒரு ஆப்ஜெக்டோடைய ஹைட் வந்து 3 சென்டிமீட்டரில் இருக்குது. அது வந்து கான்கேவ் லென்ஸ்லேருந்து 10 சென்டிமீட்டர் தள்ளி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோடைய ஃபோக்கல் லென்த்து வந்து 15 சென்டிமீட்டர். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்னா இமேஜோடைய சைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த லென்ஸ் வந்து கான்கேவ் லென்ஸ். இதில் ஆப்ஜெக்டோடைய ஹைட்டை நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கிறோம், விச் இஸ் ஈக்குவல் டு 3 சென்டிமீட்டர். ஆப்ஜெக்ட் எந்த டிஸ்டன்ஸில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது 10 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில். அப்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து கான்கேவ் லென்ஸுக்கு லெஃப்ட் சைடில் வந்து இருக்கும். அதனால நம்ம அதை -10 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கிறோம். ஆப்ஜெக்டை நம்ம எப்போவுமே யூ அப்படின்னு இண்டிகேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. கான்கேவ் லென்த்தில் ஃபோக்கல் லென்த்தை நம்ம எப்போவுமே மைனஸில் தான் எடுத்துக்குவோம் சைன் கன்வென்ஷன் படி. ஸோ ஃபோக்கல் லென்த் f is equal to -15 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சைஸ் ஆஃப் த இமேஜ். அந்த சைஸ், அந்த ஹைட்டை வந்து நம்ம h' அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த எஃப் யூ இந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்ம v வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ லென்ஸ் ஃபார்முலா படி 1/f is equal to 1/v minus 1/u. f வந்து என்னது? -15. v தான் கண்டுபிடிக்க போகிறோம். u வந்து -10. நமக்கு v தான் வேணும். ஸோ இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் இங்கே வந்து ப்ளஸ் ஆகிடும். இந்த ப்ளஸ் 1/10 இந்த சைட் போச்சு அப்படின்னா -1/10 ஆகிடும். இப்போ இதை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். -1 × 10 வந்து -10, -1 × 15 வந்து -15 by 15 × 10 150, which is equal to minus into minus plus. So 10 plus 15 வந்து 25 and at the same sign போட்டுறோம் by 150. இதை நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா you will get 1/v is equal to -1/6. இதை நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா v is equal to -6 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். ஸோ இப்போ நமக்கு வந்து f தெரியும், v தெரியும், u தெரியும். நமக்கு வந்து இங்கே வந்து h வந்து கொடுத்துருக்காங்க கொஷினில். இப்போ நம்ம h' சைஸ் ஆஃப் இமேஜ் தான் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம்.
இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு மேக்னிஃபிகேஷனில் 2 ஃபார்முலா வந்து இருக்குது. ஒன்று ஹைட் வச்சு, இன்னொன்று டிஸ்டன்ஸை வச்சு. ஹைட்டை வச்சு எப்படின்னா, ஹைட் ஆஃப் த இமேஜ் h dash பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் h. இன்னொன்று டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் v பை டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் u. ஸோ இது ரெண்டுமே மேக்னிஃபிகேஷனுடைய ஃபார்முலா தான். ஒன்று ஹைட்டை வச்சு, இன்னொன்று டிஸ்டன்ஸை வச்சு. நமக்கு v தெரியும், u தெரியும், h தெரியும், h dash தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ரெண்டுமே மேக்னிஃபிகேஷனோட சேர்ந்தது தான். ஸோ v by u is equal to h dash by h. v நமக்கு இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் -6 அப்படின்ட்டு. பை u வந்து ஆல்ரெடி கொஷினில் கொடுத்துருக்காங்க -10 which is equal to h dash தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். பை h வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 3 அப்படின்ட்டு. இப்போ நமக்கு h dash வேணும் அப்படிங்கிறதுனால 3 வந்து இந்த சைட் கொண்டு போயிடும். ஸோ -6 into 3 வந்து -18 by -10 which is equal to -1.8 centimeterன்னு வரும். ஸோ சைஸ் ஆஃப் த இமேஜ் h dash which is equal to -1.8 centimeter.